வணக்கம் ஸ்ரீஜா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். சூப்பரா நீங்க இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் ஃபுல்லா விட்டுருங்க. இப்ப அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ ஏப்ரல்ல என்ன ஒரு முக்கியமான நிச்சயமா, விஷயம் கேட்டீங்கன்னா, நிச்சயமா. இந்த 10ஆம் வகுப்பு முடித்த குழந்தைங்க 11ஆவது போவாங்க. 11 முடிச்சவங்க 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு வந்து தயாராகணுங்கிறதுனால முன்கூட்டியே பல பள்ளிக்கூடங்களை வந்து தொடங்கி இருப்பாங்க. சேர்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். 9ல இருந்து 10 போறவங்களும் சரி, 10ல இருந்து 11 போறவங்களும் சரி, 11ல இருந்து 12 போறவங்களுக்கும் அது போலதான் இருக்கும். சரி. இப்போ வந்து ஆமா. அதிகமாக அஹ், பேசப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்வது அப்படிங்கறதா நிறைய ஆமா. பேருக்கு இது இருக்கும். அது குறிப்பாக கரெக்ட். 10ஆம் வகுப்பு படிக்கிறப்பயே வந்து அடுத்து என்ன குரூப் படிக்கிறது, எதுல சேர்றது அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். சிலருக்கு தெளிவும் கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் படிச்ச பொழுது பெரிய அளவுக்குல யாரும் வந்து வழிகாட்டல். ஆமா. ஆமா. சொல்லித்தர். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து இந்த குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. நிறைய பெற்றோருக்குமே இந்த குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு. 10ஆம் கரெக்ட். வகுப்புக்கு பிறகு என்ன அந்த தொகுதி குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அனுபவம்லாம் என்ன? நீங்க பார்த்ததெல்லாம் என்ன? நிச்சயம். நெறைய பேரு எல்லாருமே இன்ஜினியரிங் இல்லாட்டி மெடிசின் இதை தான் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா, அது வந்து அந்த கரியர் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா, ஒரு லுக்ரேட்டிவா இருக்கிறதுனால அவங்க கவர்ச்சிகரமா இருக்கு, அதான் அவங்கள சுண்டி இழுக்குது. தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா. ஆமா. நிச்சயமா. அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வேறொரு ரீசன் இந்த காமர்ஸ் எடுக்காத ஒரு ரீசன் என்னன்னா, பயம். காமர்ஸ் படிச்சா அதுக்கு நமக்கு பேர் வந்து தேர்ட் குரூப். அக்கவுண்டன்சி பண்றோம். அதுல ரேங்க் வச்சிருக்காங்க. ஆ, ஃபர்ஸ்ட் ஓ குரூப், செகண்ட் தேர்ட் குரூப், குரூப். தேர்ட் குரூப். நல்லா தேர்ட் படிக்கிறவங்க ஆமா. வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தேர்ட் போயிடணும். குரூப் அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி இதெல்லாம் இருக்கக்கூடிய படிப்பு. ரெண்டாவது இந்த பியூர் சயின்ஸ் ஆமா. சொல்லக்கூடியது இது இருக்கும். தாவரவியல், விலங்கியல் எல்லாமே ம். சேர்ந்து இருக்கும். இது செகண்ட் கிரேட். ரெண்டாவது. மூணாவது குரூப் படி இவங்க இவங்க பார்வையில படிக்கல. மூணாவது குரூப், தேர்ட் குரூப், லாஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஆமா. மார்க் கம்மியாச்சுன்னா மட்டும்தான் இவங்க வந்து இதை ஆப்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஆப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேர் தான் இந்த குரூப்பை ஆப்ட் பண்ணுற பிள்ளைங்க. அதுக்கு ரீசன் சொல்கிறது என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், அக்கௌண்டன்சி பண்ணணும், இல்லாட்டி இந்த மாதிரி டேலி பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அவங்கள்ட்ட ஜஸ்ட்டு யாரோ சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப எடுக்கிறதுக்கு முதல்ல தயங்குவாங்க பிள்ளைங்க. அக்கௌண்டன்சி காமர்ஸ் என்னன்னு தெரியாது. ஒரு அங்க இருந்து அது பிரச்சனை அங்க இருந்து என்னன்னு தொடங்குது. தெரியாம ஆமா. அதுக்கப்புறம் நெறைய பேர் இத குளோரிஃபைங்கிற கரெக்ட். ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப சயின்டிஸ்ட் ராக்கெட் விடலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து நெறைய ராக்கெட் விடலாம், மீடியால நெறைய அணுகுண்டு வெடிக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் ராக்கெட் இருக்கு. விடலாம். ஆமா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய மீடியாவில் வர்றதுனால, நியூஸில் வர்றதுனால எல்லாருக்குமே ஓகே அது ஆமா. அதில் ஆஃப் பண்ணலாம் அப்படி இதெல்லாம் தான் நமக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா ஃப்ளரிஷ் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் வழிகாட்டுதலும் கிடையாது இதுக்கு. என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, எங்கே படித்தா நமக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இது ஆமா. தெரிய மாட்டேங்குது. யாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எல்லாரும் சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சக்ஸஸ்ஃபுல் பாத் ஒருத்தவங்க காமிச்சாங்கன்னா அதே மாதிரி ஒரு மந்தை ஆட்டு மொத்தமா போய் மந்தை விழுந்துருவாங்க. போகிறது ஆமா. அதே ஒரு விதத்தில் சேம் அந்த இதில் தான் போகிறாங்க. ஸோ யாருக்குமே தெரிய ம், மாட்டேங்குது ம். இது படித்தா நல்லா இந்த இருக்கும் கரியர் அப்படிங்கிற மாதிரி. கைடன்ஸ் சொல்றாங்கல்ல ஸ்ரீஜா, வணிகவியலை படிக்கிறதுக்கு. உயர்கல்வி திட்டமிடல், உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் ம். அப்படிங்கிற துறையை நம்ம ஊர்ல இன்னும் வந்து ஆமாம். ஒரு பலகீனமா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 1970, 80, 90 எல்லாம் 90 பாத்தீங்கன்னா சுசீலா மாரியப்பன் ஒருத்தங்க இருந்தாங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல உயர்கல்வித்துறைக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு துறை வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் கரியர் கவுன்சிலர் நினைக்கிறேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. இவர் ரமேஷ் பிரபா அவர் வந்து அது மாதிரி எல்லாம் வகுப்புகள் நடத்துவாங்க. ஜெயபிரகாஷ் காந்தி இவங்க எல்லாம் வந்து பண்றாங்க. இருந்தா கூட அது இன்னும் பத்தல. நான் நிறைய பேரை போய் சேரல. அடுத்து என்ன படிக்கிற அப்படிங்கிற பத்தின வழிகாட்டுதல் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கரியர் கைடன்ஸ் நான் ஸ்கூலில் வந்து செய்யத்தாலும் கூட குழந்தைங்க பேரண்ட்ஸோட ஒரு ப்ரெஷர்னால, இல்லாட்டி பேர் குரூப்ஸோட ப்ரெஷர்னால அவங்க வந்து சயின்ஸ் ம். குரூப் ஆஃப் பிடிச்ச பண்ணணும் அப்படின்னு படிப்பை நினைக்கிறாங்க. குழந்தைகளை படிக்க விடுறது பட் இல்ல. ஆமாம்.
அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், ஆக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கவும் அவங்க வந்து ம். மாட்டேங்கிறாங்க. இதை நீ படிச்சுக்கோ, இது உனக்கு நம்ம பக்கத்து ஃபியூச்சரில் நல்லா கிளாஸ்ல இருக்கிற இருக்கும் பையன், அப்படின்ற நம்ம மாதிரி பக்கத்து பேரண்ட்ஸ் வீட்டு பையன், தெரிஞ்சுக்கணும். பக்கத்து கிளாஸ் பையன், அப்பாவுடைய ஃப்ரெண்டோட ஆமாம், பையன், அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு, ஃப்ரெண்டோட பையன். இவங்க தான் நம்மளை முடிவு பண்ணுவாங்க. அவங்க என்ன படிப்பு எடுக்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுக்கணும். அவங்க என்ன குரூப்போ அந்த குரூப் தான் நமக்கு. ட்ரூ ட்ரூ. அவங்க என்ன வேலையோ அதே வேலை தான் நமக்கு. கரெக்டு. ஆமாம். அவங்க வாழ்க்கைன்னு அதான் நமக்கும். இல்லையா? இது ரொம்ப மோசம் இது. ஆமாம், யாருக்காகவும் வாழ்ற மாதிரியே இருக்குது இது. நிச்சயமா ம். மற்றவங்களுக்காக நம்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு விஷயங்களை நம்மளுடைய தெரிந்து ஆசை. கொண்டு நம்ம உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த வகையில அறிவியலோ தொழில்நுட்பமோ அல்லது வந்து மற்ற விஷயங்களோ கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. கட்டாயம் கத்துக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரே துறைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. மிக குறிப்பாக இந்த ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைப்புலம், அதுல வந்து காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அதெல்லாமே இருக்கும். சில இடங்கள்ல வந்து வரலாறு இருக்கலாம், ஹிஸ்டரி இருக்கலாம். சில இடங்கள்ல அட்வான்ஸ் தமிழ் வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல வந்து பிசினஸ் மேத்ஸ் வச்சிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் வணிக கணக்கியல் அது மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. இந்த துறை வந்து அதிக வெளிச்சம் பாய்ச்சப்படாததா இருக்குது. இப்பதான் மெல்ல மெல்ல அது ஒரு ஒரு தெளிவு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த துறையில வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ நீங்க 11வது 12வதுல நீங்க ஆமாம், வணிகவியல் படிச்சிருக்கீங்க. வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளாதாரம் இது படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிச்சயமா. என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு ஆமாம். நம்ம சொல்லலாம் ஸ்ரீஜா? +2ல முடிச்சிட்டோம். ம். வங்கித்துறையில் ஆ, வங்கித்துறையில் ஆ. பங்குச்சந்தையில் வங்கிச்சந்தை துறை, அப்புறம் காப்பீட்டு துறை, நிர்வாக மேலாண்மை துறை, இந்த மாதிரி வெளிநாட்டு வர்த்தகம், இந்த துறைகள்லாம் நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. வானமே எல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய நிறைய நமக்கு டிப்ளமா கோர்ஸாக இருந்தாலும் சரி, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய நமக்கு வந்து கொட்டி கிடக்கு வாய்ப்புகள். ஆனால் யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை அப்படின்றது தெரியறது தான் இல்லைங்கிறது நான் கொஞ்சம். நினைக்கிறேன். வணிகவியல், கணக்கு பதிவியல் அதெல்லாம் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் பார்த்தோம்னா அதை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு வந்து அகடமிக்கா, அதாவது பாடமாக படித்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி நகர்வது. எடுத்துக்காட்டாக ஒருத்தர் வந்து பிகாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி கூட ஆரம்பிக்கலாம் ஸ்ரீஜா. என்ன அப்படின்னா +2 முடிச்ச உடனேயே 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனேயே என்னென்னலாம் இவங்க சேர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இது நம்ம பிகாம், பிபிஏ, அப்புறம் ம். பிசிஎஸ் இருக்கு. கேபிஏ. பேச்சுலர் ஆஃப் கம்பெனி கம்பெனி செக்ரட்டரிஷிப்ல கார்பரேட் செக்ரட்டரிஷிப்னு ஒரு படிப்பு இருக்கு. அப்புறம் வந்து பேங்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ பிஎஸ்சிலையும் வந்துருச்சு, பிகாம்ல இன்சூரன்ஸ் ஆமாம். மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. பிகாம்லயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் சொல்லக்கூடிய தனிச்சிறப்பு விருப்ப பாடங்கள், விருப்ப பாடங்கள் பிபிஏ. வந்துருச்சு பிகாம்ல. முன்னெல்லாம் பிகாம்னா ஒண்ணுதான். ஆமாம், பிகாம்ல ஆமாம். நிறைய வந்திருக்கு. பிகாம் ஒன்று பொது, தான். ஆமாம். பிகாம்ல இப்போ வந்து ஆமாம், டெக்னாலஜியும் சேர்த்து ஆமா படிக்க முடியும், பிகாம் அந்த சிஏ, மாதிரி இருக்கு. பிகாமும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சேர்த்து படிக்கிற ஆஹ் மாதிரி அந்த படிப்பு இருக்கு. அதை ஆமாம். நான் பாக்குறேன். ம். அதே மாதிரி செப்பரேட்டாக சேல்ஸ் ஆ மார்க்கெட்டிங்க்குன்னு நம்ம போகலாம். கார்மெண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் இருக்கு. அப்படின்ற நான் மாதிரி சொல்றது வந்து இருக்கு. ஒரு அகடமிக்கா நான் சொல்லிட்டு வரேன் நானு. இதெல்லாமே நீங்க படிக்க முடியும். இப்ப வந்து பிகாம் படிக்கலாம், எம்காம் படிக்கலாம், அதே மாதிரி பிபிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். அப்புறம் வந்து எம்ஏ பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். புள்ளியியல் என்று சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் படிக்கலாம். வந்து டேட்டா அனாலிசிஸ் ஆமாம். பண்றோம் இல்லைங்களா நம்ம. பேங்கிங் இன்சூரன்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா, புள்ளியியல் சார்ந்த தரவு ம். மேலாண்மை இருக்குது இல்லையா, அதுல வந்து இப்ப நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆமாம். அதே மாதிரி ஏர்லைன் ஏர்போர்ட், அங்கே ஆ, நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேங்கிங் ஆமா இன்சூரன்ஸ். வங்கி, நிதி, காப்பீட்டு துறைகள்ல இருக்கு. படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு எல்லாமே நம்ம சொல்லலாம். ஒருத்தர் வந்து பிஹெச்டி வரைக்குமே வந்து படிக்க முடியும். அதே மாதிரி கட்டாயமா. மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ், எம்ஐபின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம அந்த இது வெளிநாட்டு வணிகம் பண்றாங்க இல்லையா, அதை பத்தின ஒரு கோர்ஸ் அது. அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் ஃபினான்சியல் கண்ட்ரோல், எம்எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒன்று, ஃபினான்சியல் எம்எஃப்சின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி படிப்புலாம் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல. இதெல்லாமே வந்து அகாடமிக்கா போகக்கூடிய படிப்புகள். தொழில் ரீதியாகவும் நீங்க அதை பயன்படுத்திக்க முடியும். ஆமாம். இது இல்லாம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியிலான படிப்புகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. காமர்ஸ் படிச்சவங்களுக்கு. அதில் மெயினாக எடுத்துட்டோம்னா சிஏ, சிஎம்ஏ, அப்புறம் சிஎஸ்,
இதுதான் நம்ம வந்து மெயினாக சொல்ல ப்ரொஃபஷ்னலாக போகிற படிப்புகள் சிஏ பத்தி சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. சிஏ. ஆமாம், சிஏ படிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு +2 முடிச்சுட்டு சிபிடி அப்படிங்கிற டெஸ்ட் எழுதணும், காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் ஐபிசிசி, இன்டிகிரேட்டட் ப்ரொஃபஷ்னல் காம்பிடன்ஸ் செட் கோர்ஸ்னு, அது 2 குரூப் 1 குரூப் 2ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதில் ஏதோ சிஏக்கு கீழே ஆர்டிகல்ஷிப் ஒர்க் பண்ணிட்டு ஃபைன். ஆமாம், ஒரு பயிற்சி ஏற்கனவே ஒரு சிஏ முடித்த ஒரு தணிக்கையாளர்கிட்ட பயிற்சி பெறணும் இல்லையா? பயிற்சி பெறணும். இந்த 3 படிப்புமே ஏற்றால் அதே மாதிரி தான் இல்லையா? சிஏ, சிஎஸ், அப்புறம் வந்து நம்ம காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். செலவும் குறைவாக தான் இருக்கும். ஒவ்வொரு படிப்பு பத்தி நம்ம அடுத்து வர்ற பதிவுகள்ல நம்ம ஒவ்வொரு பத்தி தனித்தனியா விவரமா வந்து நம்ம பேசுவோம். அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கோர்சஸ்ன்னு தனியா, அது ஒண்ணு தனியா இருக்கு. என்னன்னா சர்டிஃபைடு ஃபினான்சியல் பிளானர், சிஎஃப்பி அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு எப்படி எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு ஏஜென்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? அதே மாதிரி ஆம்ஃபின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து பங்குச்சந்தை, நம்ம பரஸ்பர நிதி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பரஸ்பர நிதி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க நீங்க ஒரு ஏஜென்ட் ஆகணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் எழுதி தான் நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி ஏசிசிஏன்னு கூட ஒரு படிப்பு உண்டு, அது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க. 6 மாதங்கள்ல இருந்து 2 ஆண்டுகளுக்குள்ள அதை வந்து நம்ம படிக்கலாம். அது இல்லாம ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், அதாவது குறுகிய கால படிப்பாக ஒரு பட்டய படிப்பா, டிப்ளமாவா என்னெல்லாம் படிக்கலாம், காமர்ஸ் துறையில என்னெல்லாம் இருக்கு ஸ்ரீஜா, கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல? காமர்ஸில் வந்து நமக்கு ஃபினான்ஸ் பட்ஜெட் அண்ட் அக்கௌண்ட்ஸ், டிப்ளமா இன் ஃபினான்ஸ் பட்ஜெட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 1 இயர் கோர்ஸ் தான் அது ஜஸ்ட். அதே மாதிரி டிப்ளமா இன் அக்கௌண்டன்சி, அதுவும் 1 இயர் கோர்ஸ் தான் இருக்குது. டிப்ளமா இன் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து 5 மந்த் கோர்ஸ், ஜஸ்ட் 5 மந்த் கோர்ஸு. இந்த 2 கோர்ஸ் நான் சொன்னேன்ல 1 இயர் கோர்ஸு, இது 2ம் இக்னோவில் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் நம்ம படிக்கலாம். டேலி இந்த மாதிரி பேக்கேஜ் இருந்தால் படிக்கலாம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல இருக்குல்ல ஸ்ரீஜா, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இது டிப்ளமோ இன் அக்கௌண்டன்சி எல்லாம் இருந்துச்சு இல்லையா? என்ன இருக்கு இல்லையா? இருக்கு, இப்போவும் இருக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த சிஎஃப்ஏல வந்து இக்ஃபைன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க. அவங்க வந்து இந்த சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கோர்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இந்த நான் எப்படி சொன்ன ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் முடிச்சிங்கன்னா நிறைய வெளிநாடுகள்லேயும் போய் நீங்கள் தொழில் செய்ய முடியும். நீங்கள் ஒரு சிஏவாக இருந்தாலும் சரி, ஒரு சார்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் கம்பெனி செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு நிறுவனங்களோட நிறைய அமைப்புகளோட வந்து தொடர்பு வச்சிருக்காங்க அவங்க. அதனால நீங்க அங்க போய் கூட பண்ண முடியும். அங்க இருக்க அவங்களுக்கு எவ்வளவு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறதுனால அங்கேயும் நீங்க தொழில் செய்யலாம். ஒரு டாக்டர் எப்படியோ, ஒரு வழக்கறிஞர் எப்படியோ, அதே போல உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க வேணா தொழில் செய்யலாம் இல்லைங்களா? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பிகாமா படிப்பாங்க. பிகாம் படிச்ச உடனே பேங்க் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆமா ஆமா. இப்போல்லாம் அரசு கல்லூரியிலையும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நிறைய கோர்சஸ், இந்த வணிகவியலில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது நம்ம படிக்கிறது இப்போ அவசியமாக இருக்குது. எம்காம், பிகாம்லாம் எல்லாரும் நினைப்பாங்க பிகாம் எம்காம் இது மட்டும்தான் இருக்குது, இதில் நிறைய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இருக்குது, நிறைய வாய்ப்புகள். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தனித்தனியா இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீஜா, அந்த காப்பீட்டு துறையில ஒரு நல்ல ஒரு படிப்பு உண்டு. என்னன்னா பிஎஸ்சிலையும் இருக்கு, சில இடங்களில் பிஏவா கூட இருக்கலாம். ஆக்சுவரியல் சயின்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு பாலிசி அறிமுகப்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாலிசிக்கான சூத்திரத்தை எழுதுவீங்க பாத்தீங்களா? அண்டர் ரைட்டர் சொல்லுவாங்க, அவங்கள அண்டர் ரைட்டர் சொல்லுவாங்க. அந்த அண்டர் ரைட்டிங் வேலை பண்றவங்க ஆக்சுவரியல் சயின்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு புதுசா ஒரு ஜீவன் உமாங்கன்னு ஒரு பாலிசி இருக்கு, இப்ப ஜீவன் தரன்னு ஒரு பாலிசி இருக்குன்னா, அந்த பாலிசியை உருவாக்கினா அதனால வந்து வாடிக்கையாளருக்கு பயன் இருக்கணும், நிறுவனத்துக்கு பயன் இருக்கணும். அது என்ன மாதிரி ரேஷியோட வந்து அதை பண்ணணும், முதலீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், பங்குச்சந்தையில ஈடுபடணுமா வேண்டியது இல்லையா,
எவ்வளவு நாட்கள்ல இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு தொகையை பெறுவாங்க, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பணவீக்கத்தோட கணக்கு போட்டு சந்தைகளோட கணக்கு கணக்கு போட்டு ஒரு திட்டத்தை வடிவமைச்சு கொடுப்பாங்க. யார்த்தாலும் ஒரு ஜாதகம் எழுதுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவரியல் சயின்ஸ். அவங்க தான் அண்டர் ரைட்டர்ஸ். அவங்க தான் வந்து அந்த உயிர் போன்றவங்க. ஏகப்பட்ட சம்பளங்க, லட்சக்கணக்கான பணத்தை வந்து கொட்டி கொடுக்குறாங்க ஆக்சுவரியல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு. ஆனா இப்படி படிப்பு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. அதே மாதிரி நம்ம Correct. கோயம்புத்தூர்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் யாரும் இதை பத்தி பேசாதனால தெரியறவங்களுக்கு மறந்து போயிடுவது. இந்த விஷயத்தையும் உண்மை மறந்துடுறோம் நம்ம. உண்மை. ஆசிரியர்கள் மெயினா ஆமா மறந்துடுறோம். ஆமா. அது இப்ப சொல்லி பிகாமுக்கு கொடுக்கணும். திரும்ப ஒரு இது வந்திருக்கு இல்லையா? கொஞ்ச நாட்களாகவே பிகாமுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிருக்குது. ஆமா, நான் இடையில நிச்சயமா. சொல்ல மறந்துட்டேன். அந்த கோயம்புத்தூர்ல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஒரு படிப்பு இருக்கு. அவங்க அந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அவங்க மத்திய அரசு நிறுவனம். ம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜவுளி மேலாண்மை துறை சார்ந்த எம்பிஏ கொடுக்கக்கூடிய ஒரு செக்டாரல் பேஸ் ஸ்கூல், அதாவது வந்து ஆமா, சிறப்பு அதான். தகுதி வாய்ந்த ஒரு தனிச்சிறப்புமிக்க ஒரு கல்வி நிறுவனம் அது. இதை பேசுறப்போ எம்பிஏ பத்தி நம்ம பேசி ஆகணும். அதான். என்ன பிகாம் முடிச்சா அடுத்து என்ன அப்படிங்கிறப்போ வந்து காமர்ஸ்னால எல்லா பேரும் எம்பிஏ பத்தி தான் பேசுவாங்க இல்லைங்களா? எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஆமா. எப்படி நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தின மக்களுடைய புரிதல் எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்பிஏ படிக்கணும்னா எல்லாரும் அந்த டிகிரி முடிச்சுட்டு தான் படிக்க வராங்க. ஆனால் இது வந்து அக்கௌண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிகாம் படித்தா தான் எம்பிஏ படிக்கணும், இல்லாட்டி பிபிஏ படித்தா தான் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டும் நமக்கு வரலாம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஏ தமிழ் வரவங்க படிச்சுட்டு நிறைய எம்பிஏ பேர் படிக்கலாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஃபீல்டுக்குள்ளார. ஆமாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்டன்சி பேஸ் தான் இது அப்படின்னு பல நினச்சிக்கோங்க. நிறுவனங்கள்ல அப்படிதான் நினச்சிக்கோங்க. வந்து அடிப்படையில வணிகவியல் தெரிஞ்சவங்க தான் படிக்க முடியுங்கிற மாதிரி சில நிறுவனங்கள் இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். எந்த பாடம் படிச்சவங்களும் எம்பிஏ படிக்கலாம் தான் இல்லையா? அதே ம் ம் ஆமாம், ம் நிச்சயம் படிக்க முடியும். படித்தா நல்ல வாய்ப்புகள் ம் உண்டு. உருவாக்கணும் நம்ம. இவங்க மற்றவங்க செஞ்சுருக்காங்கன்றத தவிர நாமளே ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு ம். துணியணும். சயின்ஸில் எப்படி டெவலப்மெண்ட்டை வந்தது, கொஞ்சம் ஆமா ரிஸ்க் ஆமா எடுத்து ஆமா. தானே எடுத்தாங்க. வளர் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிற பிள்ளைங்களும் அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்க ஒரு புதிய ஒரு வழிமுறை அவங்களே ம் ம் உருவாக்க ம். வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து எம்பிஏ அப்படிங்கிறது சொல்லி வழங்கப்படுகிற படிப்புகள். இரண்டாவது ஐஎம்ஆர் நிறுவனங்கள்ல வந்து பிஜிடிபிஎம் இல்லாட்டி பிஜிடிபிஏங்கிற அடிப்படையில் அது கொடுப்பாங்க, கோர்ஸா கொடுப்பாங்க. அது 2 ஆண்டுகள் தான். நிறைய பேருக்கு அதோட வித்தியாசம் தெரியாது. ஏன் ஐஎம்ல வந்து பிஜிடிபிஎம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ எம்பிஏ மாத்துறதுக்கான வேலை நடக்கிறது பார்க்கறது. ஸோ ஏன் இத்தனை நாளா வந்து அது இப்படி ஒரு இதா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து ஏஐசிடி கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்க வந்து யூஜிசி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வந்து எம்பிஏ பிபிஏ அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஏஐசிடி அப்படிங்கனால வந்து எம்பிஏங்கிற பதிலாக ம். பிஜிபிஎம் பிஜிபிஏன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவாக பார்க்கிற பொழுது ஐஎம்ல படிக்கக்கூடிய எம்பிஏக்கு வந்து, அதாவது அந்த ஆம், வணிக மேலாண்மை படிப்புகளுக்கு அது எந்த பேர்ல இருந்தாலும் சரி, எம்பிஏன்னு இருந்தாலும் சரி, பிஜிடிபிஎன் இருந்தாலும் சரி, மரியாதை ரொம்ப அதிகம், சம்பளமும் ரொம்ப அதிகம், சேர்றதும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இந்தியா முழுக்க நல்ல கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு வணிகவியலுக்கு. நிறைய நமக்கு தெரியறது இல்ல. வட இந்தியாவில் அதை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வட இந்தியாவில் ஆட்கள் முழுக்க முழுக்க அவங்க வந்து வணிகவியலுக்கு தான் ஆமா. இம்பார்ட்டன்ஸ் ம். கொடுப்பாங்க. அண்டு இங்கே ப்ளஸ் டூ முடிச்ச உடனே அவங்க என்ன என்ன அடுத்த படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆமா. கேப் கொடுக்குறாங்க ம். குழந்தைங்களுக்கு. உடனே கொண்டு போய் காலேஜில் சேர்க்கறது இல்லை. நீ என்ன தேர்ந்தெடுக்கிற போகிற ஒரு அதுக்கான ஒரு டைம் பீரியட், ஒரு 1 இயர் ஆமா. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் ப்ரெஷர் கம்மி தான். சவுத் ஆமா. சவுத் வட இந்தியாவோட இந்தியாவில் நார்த் குழந்தைகளை வந்து இந்தியாவில் அவ்வளவு இது கம்மி பண்றது தான். இல்லை. உண்மைதான் உண்மைதான் கம்மி உண்மைதான். தான். நீங்க பாத்தீங்கன்னா வணிகவியலுக்குள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும்னா, நாம ஐஎம் ஒரு பக்கம், ஒரு பிகாம் அளவிலே புரிஞ்சுக்கணும்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் காலேஜ், லேடி ஸ்ரீராம், இந்த 2 கல்லூரியிலையும் கட் ஆஃப் மார்க்கே 99 100 தான். அப்ப எவ்வளவு போட்டி பாருங்க. ஸோ அதுக்கான பயிற்சி ஆமா, எடுத்துட்டு லேடி தான் ஸ்ரீராம் நம்ம நீங்க சேர்ந்தீங்கன்னா போக முடியும். நீங்க வந்து செட்டில் ஆயிடுவீங்க லைஃப்ல.
ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். அடுத்து நீங்க ஃபர்தரா படிக்க வேண்டிய ஆமா அவசியமே கூட கிடையாது உங்களுக்கு, இல்லைங்களா? மேற்கொண்டு படிக்க வேண்டிய தேவை இராது. ஆமா ஆனா வந்து அதுல சேர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அதுல போய் சேர முடியும். அது செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் ரொம்ப வந்து மரியாதைக்குரிய கல்வி நிறுவனங்களாக இருக்கு. அந்த தரத்தை, அந்த உயரத்தை எட்டுவதற்கு அவங்க எவ்வளவு பெரிய தர கொள்கையை வந்து அவங்க பின்பற்றி இருப்பாங்கிறதையும் பார்க்கணும். அந்த மாதிரி நிறுவனத்துல சேர்றது நம்ம ஒரு இலக்காக கொண்டு படிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். இல்லைங்களா? ஆமா நிச்சயமா முன் நிச்சயமா தயாரிப்பு வேணும் இல்லையா ஸ்ரீஜா? முன் தயாரிப்பு அதுதான் பிகே ஒரு எம்பிஏ சேர்றதுக்கோ அல்லது வந்து பிஜி சேர்றதுக்கோ. ம். ஆமா நிச்சயமா முந்தைய அறிப்பு நிச்சயமா தேவை அதுக்கு. ஆனால் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ஒரு ஒரு எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவங்க வந்து பிள்ளைங்க இன்ஜினியரிங் மெடிசனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எம்பிஏ ம். கோர்சஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது அவசியம். செட்டு ஸ்டாண்ட் செட்டு, அந்த மாதிரி ஜேட்டு, எக்ஸாம்ஸ் மேட்டு, ம், இதெல்லாம் கேட் அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரிப்பேர் வருஷமாவது பண்ணணும். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். மும்மரமா படிச்சாதான் அடைய முடியும் இல்லையா? ஏன்னா போட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் இதுக்கெல்லாம், தேசிய அளவிலான போட்டிங்கிறதுனா. காம்படிஷன் ம். நிறைய தான். ஆமாம் அதே போல நல்ல ஊதியமும் நல்ல ஊதியம் இதுக்கு கிடைக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது ஆமாம் உங்களுக்கு கல்வி கடன் நிச்சயமா. கிடைச்சிடும் இல்லையா? நீங்க ஐஎம்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நீங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு மிகுந்த மரியாதை பார்ப்பாரு. பரவாயில்ல, நல்லா படிக்கிற பையன் போல பொண்ணு போல, இல்லைங்களா? ஈஸியா கிடைச்சிரும். அப்புறமா ஆமாம் சம்பளம் வாங்கி அடைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உழைப்பு தான் மூலதனம், இல்லைங்களா? மூலதனம். ஸோ அடுத்த பதிவுல நம்ம வந்து இந்த மற்ற படிப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நான் நினைச்சேன். தி- ஏன் வந்து இந்த குழந்தைங்க வந்து காமர்ஸ் அல்லது அக்கௌண்டன்சி கஷ்டமானதா நினைக்கிறாங்க? எதனால அதை விட்டு ஒதுங்கி போறாங்க அப்படின்னு யோசிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் சுவைப்பட சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். சுவைப்புடை எடுக்கிறது இல்ல குறைவா தான் கம்மி இருக்காங்க. தான். அது ம். வந்து ஒரு ஆமாம் ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம டே டு டே ஆமா. லைஃப்பில் என்ன நடக்குது அதை எடுத்துக்காட்டா எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அது கொஞ்சம் கூட ஈஸியாக தெரியும். இப்போது சயின்ஸ் எல்லாம் டே ஆமா, டு டே லைஃப்பில் இருக்குது, நம்மளோட சரிதான். வாழ்க்கையில் இருக்குது, நாம் பார்க்குறோம். அதை பார்க்கறதுனால இப்படி தான் அது புரிந்து நடைபெறுது கொள்ள முடியும். ஆனா அப்படிங்கிற ஒற்றை அல்ஜீப்ராவை விஷயம் நமக்கு வாழ்க்கையில தெரியும். பார்த்ததும் இல்ல, பல பட் இது வந்து நாம வாழ்க்கையில வணிகவியல் போகணும்னா கடைக்கு போய் அதே உட்கார்ந்தா தான் போல நமக்கு தெரியுது. கணக்குலயும் ஸ்ரீஜா, இல்ல கணக்குல அந்த பாத்தீங்கன்னா அல்ஜீப்ரால வாழ்க்கையில தொட்டு கூட பார்த்தது இல்ல. அது எதுக்கு பயன்படுதுன்னா இல்ல அது அது வந்து எப்படி ஈஸியா நம்ம வாழ்க்கையில ஓகே, அதுக்கு பயன்படுத்த முடியும். இதை ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம்னா ஒரு எந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸை நம்ம படிக்கிறோம்னாலும் அந்த பிரான்ச் எதுக்காக அந்த கிளை எதுக்கு எப்படி பயன்படுங்கிறத முதல்ல சொல்லி கொடுத்துட்டாலே அது உனக்கு நிச்சயமா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆர்வம் சரி இப்படி காமிப்பாங்க. வச்சுக்குவோம். நல்லது. இன்னொரு எனக்கெல்லாம் நல்ல ஒரு ஆசிரியர் கிடைச்சாங்க. எல்லாருக்கும் கிடைச்சிருப்பாங்களா சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து அப்படியே படிச்சு அப்படியே வாட்சி விட்டு போற டீச்சர்ஸ் இருப்பாங்க. சிலருக்கு வந்து கதை மாதிரி சொல்லித்தரவங்க இருப்பாங்க, விதவிதமா சொல்லித்தரவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் இருக்கும். ஆனா வணிக வேலை வந்து சுவைபட சொல்லி கொடுத்தா குழந்தை கட்டாயம் வந்து நல்லபடியா படிப்பாங்க, மாற்றுக்கிறது கிடையாது தான். இப்போ நீங்க வந்து கணக்கு பதிவில் எடுத்துக்கோ, அக்கௌண்டன்சி இருக்கு. அக்கௌண்டன்சியை வந்து நல்லா சுவைபட சொல்லி தரதுக்கு யார் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துல? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு ஒரு சிலர் நானே சொல்லிக் சொல்லி கொடுப்பேன், தரீங்களா? பலர் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும் சரி, அப்படிங்கிறது. அப்படின்னா நீங்க ஏற்கனவே நீங்க வந்து நிறைய டியூஷன் எடுத்திருக்கீங்க. ஒண்ணு பண்ணுவோம் நம்ம. என்ன அப்படின்னா, நமது வாசகர்களுக்காக, முனைவுடைய வாசகர்களுக்காக வாரத்துல சில குறிப்பிட்ட நாட்கள், ஒரு நாளோ 2 நாள் உங்களுக்கு எப்படி சாத்தியமோ, கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி வகுப்பு நீங்க எடுங்களேன். எடுக்கிறீங்களா? நிச்சயமா ஓகே, நிச்சயமா எடுக்கலாம். அது வந்து சுவைப்படவும் அதாவது எப்படி வாழ்க்கையில எப்படி நடைமுறைக்கு ம். கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் சரி. நம்ம ம். கற்றுக்கிட்டோம்னா அது நிச்சயமாக வணிகவியல்ல நம்ம வந்து வர பெரிய முடியும். ஒரு லெவல்ல ஒரு இப்போ மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும். 12ஆம் வகுப்புக்கான கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி பாடங்களை நீங்க எடுக்கிறீங்களா? ம், எடுங்க. நிச்சயமாக. நானும் நீங்க அப்போ எடுக்கணுமா? என்ன எடுத்தீங்க? நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சரி சரி. அதிகமாக எடுக்க. ஆங்கில வழியில ஏன்னா நான் வந்து உங்களுக்கு படிக்கிறவங்க படிச்சது அதிகம் தான். ஆங்கில வழியில வந்து கணக்கு பதிவிலே படிக்கிறவங்க வந்து நிறையவே இருக்கிறாங்க. தமிழ்ல சொல்லிக் கொடுப்பேன். பைலிங்குவலா 2 தமிழ்ல மொழி சொல்லிக் கலந்து கூட கொடுப்பேன்னு நீங்க சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுங்க. ஆமா அதை சொல்லிக் கலந்து கொடுங்க. தான் செய்ய முடியும். கலைச்சொற்கள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? வணிக கலைச்சொற்கள் அது மட்டும். இப்போ ஆமா இருப்பாய்வு நிச்சயமா அப்படின்னு ஒரு வார்த்தை நிச்சயமா. உண்டு. இருப்பாய்வுனா ட்ரையல் பேலன்ஸ்.
இருப்பு இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னா Yes. வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட். ஆமா, இது பேலன்ஸ் ஒவ்வொன்றுக்கு நீங்க ஷீட். கண்டுபிடிச்சு ஓகே. கண்டுபிடிச்சு சொல்றது கஷ்டமா இருக்கும். குற்று நீங்க வந்து அதை கணக்கு. வந்து என்ன அப்படிங்கறத வந்து தமிழ் விளக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கலை சொற்கள் ஆங்கிலத்தில் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆங்கில வழி படிக்கிறவங்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதா இருக்கும். நான் வந்து வணிகவியல்லாம் படிச்சேன். அதனால தமிழ் வழியிலே படிச்சேன் நான். ம். அதனால எனக்கு அது ரொம்ப எளிது. எனக்கு வந்து 11, 12வது தமிழ் வழியில படித்தேன். என்னுடைய பிகாமும் நான் வந்து தமிழ் வழியில தான் படிச்சேன். இப்போ சமூகவியலும் தமிழ் வழியில தான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு தமிழ் எளிதுதான். ஓ, என்ன சொல்றீங்க? எனக்கு எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு நான் வந்து படிச்ச ஆர்வம் காரணம் படிச்ச சரி. தமிழ் தான், மொழி தான். அதனால அவ்வளோ நீங்க எவ்வளோ ஈஸியா ஃப்ளூயண்டா பேசுறீங்களோ அந்த மாதிரி தமிழ்ல நீங்க அவ்வளவா ஆங்கிலத்துல பேச சொல்லிக் கொடுங்க, வராது 2 மொழியிலையும் அப்படிங்கிறதுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுத்துடலாம். அது பிரச்சனை இல்ல. நான் வந்து இன்ஸ்டா. 12ஆம் வகுப்பு என்ன வந்து இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சிட்டனால அடுத்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பு தொடங்கியிருப்பாங்க. அப்படி தொடங்கினாதான் வந்து முன்கூட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிறனால கரெக்ட். தொடங்கியிருப்பாங்க. அல்லது குறைந்தபட்ச டியூஷனுக்காவது குழந்தைங்கள போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சூழல்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலனுக்காக வணிகவியல், ஆமா, ஆமா. காமர்ஸ், அதாவது சமச்சீர் கல்வி முறையில் இருக்கக்கூடிய காமர்ஸ். காமர்ஸ் வணிகவியல் பாடங்களை நான் எடுக்கிறேன். முழுக்க ஒரு ஒரு ஆண்டுக்கான குட். பாடத்தை முழுக்க நான் வந்து எடுத்துறேன். வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ தொடர்ச்சியாக அது வந்து இருக்கும். ஆக நீங்க வந்து கணக்கு பதிவியலையும் நான் வந்து இந்த வணிகவியலையும் நம்ம எடுத்து வகுப்பு நடத்துவோம். அதுல வந்து 100ல ஒருத்தருக்கு போய் சேர்ந்தா கூட, 1000த்துல 10 பேருக்கு போய் சேர்ந்தா கூட அது உண்மையிலே பயனுள்ளதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம இன்னொன்னையும் பார்க்கணும் ஸ்ரீஜா. இது இல்லாம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தேர்வுகள் எழுதுற பலருக்கும் வணிகவியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த கேள்விகளுக்கும் இது உதவியா இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு. ஆமா, நிச்சயமா, நிச்சயமா. ஸோ நம்ம அது போல நம்ம தொடங்குவோம். ஒரு பயனுள்ள பணியாக இருக்கும். இல்லையா? வணிகவியலுக்கு நம்மால் ஆமா. முடிஞ்ச நிறைய ஒரு வெளிச்சத்தை பேருக்கு பார்த்தலாம். எல்லாரும் டியூஷன் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு காசு செலவு பண்ணாம ஃப்ரீயாவே ஆமா, இது வந்து கட்டணம் ஒண்ணுமே கிடையாது. இலவசமாகவே நாம் வந்து கற்றுக்கொள்ளலாம். விலையின்றியே நம்ம 2 இந்த பயிற்சிகளையும் நம்ம கொடுக்கலாம். அதனுடைய வரையறுப்பை பொறுத்து பொருளாதாரம் போன்ற மற்ற பாடங்களுக்கு நம்ம விரிவுபடுத்தலாம். நமது நோக்கம் என்னவென்றால் வணிகவியல் என்பது ஒரு இனிமையான பாடம், வாழ்க்கைக்கு தேவையான பாடம். அதை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு வேலை தேவையான கிடைக்கும். அதை பாடம். கற்றுக்கொண்டால் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அமையும். மேலும் படிக்கலாம், ஆய்வுகள் செய்யலாம். அது அது மட்டும் இல்ல, சொல்லலாம், அதான் சொந்தமாவே சொல்ல வரேன். தொழில் சொந்தமா தொழில் தொடங்கலாம். தொடங்கலாம். ஆக அதுதான் எல்லா வகையிலும் பயன்படக்கூடியது வணிகவியல் தான். வணிகவியல், பொருளாதாரம், கணக்குப்பதிவு எல்லாம். இதை வந்து நம்ம நம்ம குழந்தைகளுக்கு அதை எடுத்து செல்வதன் மூலமாக சமூகத்துக்கும் நல்ல பயனளிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதனால நம்ம கட்டாயம் செய்யறோம் நம்ம அதை. அடுத்து நம்ம வந்து எம்பிஏ வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விரிவாக பேச போறோம். அடுத்த பதிவுல நம்ம வந்து வேளாண்மை படிப்புகள் குறித்து, அதே போல தொழில்முறை படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதை பத்தி நம்ம நிச்சயமா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஸ்ரீஜா, ஒரு பொருள் புரிந்த உரையாடல். நன்றி, வணக்கம். நன்றி.